கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களா நல்லா இருக்குது. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் வித்தியாசமாக இருக்கும். தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக நன்மை அடையும். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதெல்லாமே இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். கடகராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு அஷ்டம சனி ஓடுதுன்னு காலத்தை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். மற்ற கிரகங்களும் நம்ம இயக்கி கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் ரொம்ப நாளாக சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தொடர்பு கொள்வாங்க. அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய கல்வி எஜுகேஷன்லேயும் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு இருக்குது. நான் இந்த காலங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்களும் நல்லாவே இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் நோயுடைய தன்மை குறையும். நோய் மட்டும் இல்லை, உங்களுக்கு பெருசாக கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமையே இந்த வாரம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அது மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, எந்த ஜாபில் இருந்தாலும் நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் நரசிம்மரையும் தன்வந்தரி பகவானையும் தரிசனம் பண்ணுங்கள்.